இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷனோட பேரு AVN, avascular necrosis. அதாவது இடுப்புல பந்து கிண்ண மூட்டுல பந்து தேய்மானமாகிறது இல்ல பந்துல இரத்த ஓட்டம் குறையிறது. இது நிறைய பொதுவா ஆண்களுக்கு தான் வருது. 3:1 அந்த ரேஷியோல தான் மெயினா ஆண்களுக்கு தான் இந்த கண்டிஷன் அதிகமா வருது. ஒவ்வொரு கண்டிஷனுக்கு பண்ணுவோம். அப்படி இந்த avascular necrosis பேஷண்ட்ஸ் நிறைய பேஷண்ட் சரி பண்ணதுல ரொம்ப முக்கியமான ஒரு பேஷண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்ட். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷனோட பேரு AVN, avascular necrosis. அதாவது இடுப்புல பந்து கிண்ண மூட்டுல பந்து தேய்மானமாகிறது இல்ல பந்துல இரத்த ஓட்டம் குறையிறது. ஆஸ்டியோ நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாங்கி தாங்கி நடப்பாங்க. இடுப்புல ரெண்டு சைடுமே சிவியரா பெயின் வரும். இது நிறைய பொதுவா ஆண்களுக்கு தான் வருது. 3:1 அந்த ரேஷியோல தான் மெயினா ஆண்களுக்கு தான் இந்த கண்டிஷன் அதிகமா வருது. இது ரொம்ப வருஷமாவே, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 22 இயர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 வருஷமாவே நான் இந்த AVN கண்டிஷன் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ஆனா முதல் 12 வருடங்கள் நான் இந்த கண்டிஷனுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும் அப்படிங்கிறத நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். பட் ஆனா ஆபரேஷன் இல்லாம இந்த கண்டிஷனை கம்ப்ளீட்டா சரியாக முடியும் அப்படிங்கிறதுக்கு கடந்த 10 வருஷங்களா நான் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸை சரி பண்ணி கொடுத்திருக்கேன். எவிடன்ஸ் பேஸ்டு பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட ரிப்போர்ட்டை வச்சு அதன் மூலமா நிறைய தீசிஸ் பண்ணுவோம். நாங்க ஒவ்வொரு கண்டிஷனுக்கு பண்ணுவோம். அப்படி இந்த avascular necrosis பேஷண்ட்ஸ் நிறைய பேஷண்ட் சரி பண்ணதுல ரொம்ப முக்கியமான ஒரு பேஷண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்ட். பேஷண்டோட பேரு பிரபாகரன். வயசு 33 தான் ஆகுது அவருக்கு. அவர் நம்ம கோயம்புத்தூர்காரர் தான். சிவியரா அவருக்கு AVN இருந்தது. ஆஸ்டியோ நெக்ரோசிஸ்னு அவருடைய MRI ரிப்போர்ட்லயும் வந்திருந்தது. ரைட் சைடு கிரேட் 3யும் லெஃப்ட் சைடு கிரேட் 2 இருந்தது. கிட்டத்தட்ட அதாவது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 2 அந்த அளவுக்கு வந்துருச்சு. இம்மீடியட்டா அவரை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் டைம், அதாவது அந்த மூட்டோட லைஃப் டைம் ஒரு 15 வருஷம். ரொம்ப சூப்பரா நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணா கூட 20 வருஷம் தான். இவருக்கு இப்பதான் 33 வயசு ஆகுது. அப்ப எத்தனை ஆபரேஷன் பண்றது? 15 போனோம்னா 33. அப்ப 48ல இன்னொரு ஆபரேஷன், அடுத்து எப்ப 63ல இன்னொரு ஆபரேஷன். எத்தனை ஆபரேஷன் பண்றது அவரு? சோ அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு இஷ்டமே கிடையாது. ஆனா அவருக்கு பெயின் அதிகமாகி நடக்க முடியாம ஆயிடுச்சு. நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது அவரால் சுத்தமா நடக்கவே முடியல. அந்த ஸ்டேஜ்ல தான் வந்தாரு. இங்க 15 நாள் தங்கி இருந்தாரு. 15 நாள்ல அவரு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதையும் சப்போர்ட்ல எல்லாம் நடக்கல, தனியாவே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெயின் ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ தனியா நடந்து அவரோட வேலைகளை அவரே பாத்துக்கிற அளவுக்கு நல்லா நார்மலாக ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக இந்த வீடியோ? பொதுவா avascular necrosis, அதாவது இடுப்புல பந்து கிண்ண மூட்டுல இருக்கிற பிரச்சனை அதிகமா இருக்கு, ஆபரேஷன் தான் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் இருக்கா? உங்களோட எக்ஸ்ரே எனக்கு கரெக்டா போட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்களோட கால் மூவ்மெண்ட்டை, நீங்க நடக்கிறதையும் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஆபரேஷன் இல்லாம நம்ம சரி பண்ண பார்ப்போம். இல்லையா ஒரு 10-15 வருஷம் ஆபரேஷன் தள்ளி போடவாது பார்ப்போம். நான் நிறைய avascular necrosis, அது AVN பேஷண்ட், ஹிப் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. இது பிரபாகரன் பேஷண்டோட MRI ரிப்போர்ட். அவருக்கு ஹிப் பெயின் இருக்கு அப்படின்றதுக்காகவும் பேக் பெயின் இருக்குன்றதுக்காகவும் அவரு MRI பண்ணிருக்காரு. அவரோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். MRI லம்போசாக்ரல் ஸ்பைன், ஹோல் ஸ்பைன் அண்ட் ஹிப் ஜாயின்ஸ் ஸ்கிரீனிங் 4 மே 2024 அவர் MRI பண்ணிருக்காரு. அவரோட ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரைட் சைடு ஃபிமோரல் ஹெட் ஸ்டேஜ் 3 இருந்திருக்கு. அதாவது சிவியரான ஆஸ்டியோ நெக்ரோசிஸ், அதாவது avascular necrosis இருந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டேஜ் C, ஸ்டேஜ் 3, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்டேஜ் A, ஸ்டேஜ் 2 இருந்திருக்கு. அதுவும் சிவியரா தான் இருந்திருக்கு. பட் ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது இம்மீடியட்டா சர்ஜரி தான் பண்ணணுன்ற அளவுக்கு அவருக்கு சிவியரா இருந்தது. ஸ்டேஜ் 2ங்கிறது ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணலான்ற மாதிரியான கண்டிஷன்ல இருந்தாரு. அவருக்கு முதுகெலும்புல பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, லம்பார் ஸ்பைன்ல எந்த ப்ராப்ளம் இல்லன்னு வந்திருக்கு. ஆஸ்டியோ நெக்ரோசிஸ் ஆஃப் போத் ஃபிமோரல் ஹெட்ஸ், அந்த பந்து கிண்ண மூட்டுல பந்துல நல்லாவே நெக்ரோசிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ரெண்டு இடுப்புலையுமே ஹிப் ஜாயின்ஸ், 2 ஹிப் ஜாயின்ஸ்லயுமே லேசா நீர் கோர்த்திருக்கு, மைல்டு எஃபியூஷன் இருந்திருக்குன்னு வந்திருக்கு. avascular necrosis noted in bilateral femoral heads, அதாவது avascular necrosis பந்து கிண்ண மூட்டுல பந்துல ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஷேப்புமே மாற ஆரம்பிச்சிருச்சு. பந்தோட ஷேப்புமே மாற ஆரம்பிச்சு மொத்தமாவே அவருக்கு வீக்கமாகி இடுப்புல இருந்து அந்த ஃபுல்லாவே சிவியர் பெயின், அவரால் நடக்கவே முடியாத சிச்சுவேஷன்ல தான் இங்க வந்தாரு. இப்போ நல்லாவே நடந்துட்டாரு. நார்மலா அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செய்யற அளவுக்கு நார்மலா மாறிட்டு தான் இங்க இருந்து போயிருக்காரு. இதுக்கு நாங்க அவருக்கு இங்க எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல. நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. என்னோட பேர் பிரபாகரன். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். எனக்கு வயசு 33 ஆச்சு. நான் டிரைவர். எனக்கு இடுப்புல இந்த பந்து கிண்ண மூட்டு தேய்மானம் ஆயிருக்கு ரைட் சைட்ல.
லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அவங்க வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்புறம் யூடியூப்பில் வந்து இந்த சன் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்து அப்புறம் மதுரைக்கு வந்தோம். வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து வரும்போது வந்து நடக்கவே முடியல, ரொம்ப வலியாக இருந்தது. உட்கார முடியாது, ஸ்டெப் ஏற முடியாது, ரொம்ப வலியாக இருந்தது. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நடக்க முடியுது, ஸ்டெப் எல்லாம் ஏற முடியுது. வலி வந்து நல்லாவே கம்மியாயிருக்கு. இந்த தொந்தரவு வந்து எனக்கு 2 வருஷமா இருக்கு. எனக்கு வந்து சம்மணங்கால் போட்டு வந்து உட்கார முடியாது, அப்போ வலியாகும். அப்புறம் பைக் ஓட்ட முடியாது, இந்த வழியெல்லாம் இருந்தது. வரும்போது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது வந்து சுத்தமாக நடக்க முடியல, கால் ஊனவே முடியாது, அந்த மாதிரி இருந்தது. சப்போர்ட் பண்ணி தான் நடந்து வந்தேன். அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக நடக்கிற அளவுக்கு வந்துருக்கு. இங்க மொத்தம் எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க சார்? மொத்தம் வந்து நான் 15 நாள் தங்கியிருக்கேன். 15 நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். காலையில் 9 மணிலிருந்து நைட் 9 மணி வரைக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நிறைய அந்த பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணோம். அதனால வலி கொஞ்சம் பரவாயில்ல. ஓகேங்க சார். பந்துக்கிண்ண மூட்டுல வந்து மூட்டு தேய்மானம் ஆயிருக்கு ரைட் சைட்ல. அது வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், ரைட் சைட்ல பண்ணணும். லெஃப்ட் சைடு வந்து டேமேஜா இருக்கு, அது பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்படின்னு இருந்தாங்க. அதனால சர்ஜரி பண்ண வந்து விருப்பம் இல்லை. அதனால இங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம். பரவாயில்லைங்க. ஓகேங்க சார். கண்டிப்பா எனக்கு வந்து வலி கம்மியா இருக்கு, கொஞ்சம் நார்மலான மாதிரி இருக்கு. ஆப்ரேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான்னு தான் நம்புறேன். இப்ப நல்லா இருக்கு. தொடர்ந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஆப்ரேஷன் பண்ண தேவைப்படாது. நம்ம எய்ம் அதானே. ஆமாங்க. ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? வலி இருக்கக்கூடாது. வலி இருக்கக்கூடாது. ஓகே சார். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேசரு, இந்த அல்ட்ரா, சிடி, அப்புறம் இந்த ஷாக் வேண்டெல்லாம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுச்சு, கொஞ்சம் வலியெல்லாம் கம்மியாக இருக்கு. கையிலையும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. இந்த ஹார்ட் பேக்கு, இந்த ஐஸ் ஒத்தனம் இதெல்லாம் கொடுத்தாங்க. சரிங்க சார். ஃபுல்லாவே ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொடுத்து கொண்டு வந்துருக்கோம். ஆமாம் ஆமாம் 2. சரிங்க சார். எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணுவோம். சரி. ஆப்ரேஷன் பார்த்துக்குவோம் சார். சரி. சரிங்க சார். தேங்க்யூ சார்.